இன்றைக்கி ஹல்தி ஃபங்க்ஷன், நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஹல்தி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு மாப்பிள்ளை தூங்குறான். ஆனால் ஏஞ்சி பார்க்குறப்போ அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா மறுபடியும் அவன் அதே ஹல்தி ஃபங்க்ஷனில் தான் மாட்டின்னு இருக்கிறான். என்ன இது நேற்று தானே நடந்துச்சு, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது அவன் ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. அந்த டைம் லூப்லேருந்து வெளியே வர அவன் படுற கஷ்டம், அவன் படுற பாடு செம்ம காமெடியாக சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து 2 பேரும் ஒரு பொண்ணு பையன் வீட்டை விட்டு ஓடி நிற்கிறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு வண்டி நிப்பாட்டு அப்படின்றா. என்னடியாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வருது, நான் வீட்டுக்கு போகிறேன்னு ஒரு அடம் பிடிக்கிறான். அவன் எவ்வளோ சொல்கிறான், சமாதானப்படுத்துகிறான். ஆனால் அவன் இறங்க போகிறா. டக்குன்னு அவளை பிடிக்க இதெல்லாம் வந்து ஒரு போலீஸ்காரன் பார்த்துட்றான். என்னடா பண்ணுறீங்க இந்த மாதிரி வண்டியில் நைட் டைமில் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் பிடிக்கிறான். அப்போ அவன் இது என் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படின்னு சொல்லி பல்ல காமிச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன 2 பேரையும் கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. அங்கே போனதான் தெரியுது ஆல்ரெடி இவங்க மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. இவன் வந்து பொண்ணை கூப்பிட்டுன்னு ஓடிட்டான், இல்லை பையனை வந்து பொண்ணு கூப்பிட்டுன்னு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அந்த பையன் திட்டுறான், இங்கே பாருங்கள் யாரையும் பிடிச்சின்னு ஓடல, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக ஓடணும், நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸு, எங்கள் ஃபேமிலியில் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதனாலே நாங்கள் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்காரங்களும் வந்துடுறாங்க. உன் பையன் சரியில்லை, உன் பொண்ணு சரியில்லைன்னு சொல்லி பயங்கரமாக போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. செம்ம காமெடி, செம்மையாக இருக்கும் இந்த படம். அப்போ போலீஸ்காரர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, பொண்ணை போட்டோம், நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து சமாதானம் ஆகிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா, வேலை வெட்டி இல்லாத பையன் சார், இவனுக்கு எப்படி சார் என் பொண்ணை கொடுக்குறது அப்படின்னா, சரி ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றப்போ, சரி ஒரு 2 மாதம் டைம் தர, 2 மாதத்தில் வந்து நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடிக்கோ, இல்லைனா பொண்ணு பக்கம் வராது அப்படின்னு சொல்லிவிட அவன் வீட்டில் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அவன் தங்கச்சிக்காரி என்ன சொல்கிறான், வா நான் ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொல்லி. அவன் என்னடனா, இருங்க நான் இன்னொருத்தங்கிட்ட கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொல்லி பகவான் அப்படின்ற ஒரு ஆளுக்கிட்ட அவன் கூப்பிட்டுன்னு போகிறான். அங்கே போனவொன்னே அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும், பிரச்சனையே இல்லை, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவன் சந்தோஷப்படுறான். ஆனால் ஒன்று, வேலையில் சேர்ந்த முன்னாடியே வந்து 6 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னா, ஆஹா சேர்றதுக்கு முன்னாடி 6 லட்சம் ரூபா சூப்பர் சார் நீங்கள் அப்படின்னா, டேய் நான் உனக்கு தரமாட்டேன், நீ எனக்கு தரணும், இப்போ அட்வான்ஸாக வந்து 2 லட்சம் ரூபாய் தரணும், உனக்கு சும்மா எல்லாம் வேலை கிடைச்சிடும்னு நினைக்கிறியா, இல்லைனா இந்த வேலைக்காக எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்ன உடனே, சரி நான் வந்து எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அந்த வேலை எனக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கேருந்து போய் நேராக அந்த பொண்ணுக்கிட்ட தான் சொல்கிறான், இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டும், நம்ம ஓடி போயிடலாமே பேசாமல் அப்படின்னா. அந்த பொண்ணு திட்டுறா, ஏன்னா எதுக்குமே லாய்க்கு இல்லையாடா நீ, எப்படியாவது கடன் பண்ணிடானா, நான் இப்படி வாங்கிப்பேன் நீ கடன், ஆனால் எனக்கு யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, டேய் போய் தொலைடா எப்படியாவது அப்படின்னு சொல்லி கோவமாக போயிடுறான். அடுத்த நாள் காலையிலே வந்து அவங்க அம்மாவோட நகை எடுத்துன்னு வந்து இதை வந்து நம்ம இதில் காசு ரெடி பண்ணிக்கலான்னா அவன் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஐயோ எப்படி விற்றானா, விற்கலாம் வேணாம், வச்சுட்டு உனக்கு காசு வந்தவுடனே எனக்கு நீ மூட்டி கொடுத்துடு அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் வைக்க போகிறாங்க. அந்த சேட்டு என்னடானா இவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சவர். ஸோ அவங்க வந்து கொட்டை முழிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சொன்னால் என் கல்யாணமே நடக்காது, அப்புறம் கல்யாணம் நடக்கலைன்னா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணுன்னு எங்கள் அப்பா அம்மா நினச்சிருக்கிறாங்களா, அந்த நகையெல்லாம் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னோடனே அவரும் வந்து எதுவுமே சொல்லாமல் காசு கொடுத்துட்டு அந்த காசு எடுத்துகிட்டு போய் ரொம்ப சந்தோஷமாக கட்டிட்டு வந்துடுறான். இப்போ காலையில் அடுத்த நாள் வந்து எழுப்புறாங்க ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஆள் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னோடனே பிச்சின்னு ஓடுறான். போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான்னா அந்த ஆள் காணும். அந்த பொண்ணுக்கிட்ட மறுபடியும் கூப்பிட்டு சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுற, என்னடா எல்லாமே உனக்காக நான் தான் பண்ணணுமா, நீ எதுக்குமே இல்லையே, என்னை மறந்துடு, நான் கல்யாணத்துக்கு கூப்பிட வருவேன், கல்யாணத்தில் வந்து கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே ஒரு ஆள் வந்து பிரசாதம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துன்னு இருக்கிறான். என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், எனக்கு வந்து பேரன் பிறந்தா நான் வந்து இந்த மாதிரி மொட்டை அடிச்சுப்பேன் அப்படின்ன உடனே, எதுக்கு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், முதல்ல டாக்டர்கிட்ட காட்டுங்க அப்படின்னா, இங்கே பாருப்பா நம்ம மனுஷங்களால் முடியாத வேலை வந்து கடவுள் தான் பண்ண முடியும் அப்படின்ன உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஐடியா வருது, நீயும் இந்த மாதிரி பண்ணலாமே, மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ, வேலை கிடைச்சா அப்படின்னு. அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நான் நிறையா நம்பி பார்த்துட்டு இப்போ யாரையும் நம்புற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து கோயிலில் தான் உட்காந்துன்னு இருக்கிறான். கடவுளை எனக்கு வந்து வேலை கிடைச்சிடும், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், ஐயோ வேணாம் மொட்டை எல்லாம் அடிக்க வேணாம், அசிங்கமாக இருப்பேன், சரி நான் வந்து விரதம் இருக்கிறேன், ஐயோ அதெல்லாம் பொண்ணுங்க தானே இருப்பாங்க, சரி எனக்கு வேண்டிக்க கூட தெரியலன்னு சொல்லி போய் சாமியார் கிடையாது, இவர் வந்து பூசாரி, அவர்கிட்ட போயிட்டு என்ன நான் வேண்டிக்கணும், எப்படி வந்து நான் கேட்ட உடனே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நீ போயிட்டு ஒரு குடம் பால் ஊற்றிட்டு நான்
ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறேன், என் வேலை நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ போதும்னா அவ்வளோதானா சூப்பர் சாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவன் பிச்சுட்டு ஓடுறான். அடுத்த நாள் காட்டுறாங்க, வீட்டில் சோகமாக உட்காந்துன்னு இருக்கிறான். ஃபோன் வருது. யார் அப்படின்னு பார்த்தா அந்த காசு எடுத்துகிட்டு ஓடிட்டேன் அப்படின்னாரு அந்த பகவான். பேசின உடனே நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, என் காசை தூக்கிட்டு அப்படின்னு சொல்ல போகிறான். என்னையா திட்டுற என்னை பார்த்து, உனக்காக நான் லக்னோ வரைக்கும் போயிட்டு வேலைக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஏன் நான் எப்படி பேசுகிறேன்னா வேலையை அப்போ கிடச்சிச்சு வைடா ஃபோனை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் வைக்க அவன் சந்தோஷத்தில் குதிக்கிறான். இங்கே இந்த ஹீரோயின் பேர் வந்து தித்லி. இவன் வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. அவன் சோகமாக உட்காந்துன்னு இருக்கிறான். எப்படியாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற பையனை தான் வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தா ஹீரோவோட ஃபோன் வருது. அதை அவங்க அக்கா கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க அக்கா எடுத்துகிட்டு என் தித்லிக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, எதுக்கடா ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு நேராக போயிட்டு தித்லி கிட்ட சொல்ல அவ்வளோதான். அவள் சந்தோஷத்தில் குச்சிட்டு ஓடி போய் பேசிட்டு இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களா அவங்கக்கிட்ட ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுகிற மரியாதையும் போயிடுங்க, இல்லை உங்கள் லைஃபே நாசம் பண்ணிவிடுவேன், கல்யாணம் மட்டும் எனக்கு ஆயிருந்தா நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிங்க அப்படிலாம் பேச அவங்க கோவத்தில் போயிடுறாங்க. அது பின்னாடியே இவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் பொண்ணு அக்கா புருஷனுக்கு இவனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவன் முன்னே இருப்பான். மாப்பிள்ளைக்கும் அதாவது மாமனாருக்கும் பிடிக்காது. அடுத்த நாள் ஏஞ்சி வந்து பார்க்குறான். ஸோ ஹல்தி ஃபங்க்ஷன் எல்லாமே ஆயின்னு இருக்குது. ஸோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ எல்லாம் ஹல்தி கலக்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து இந்த கோட் போட்டு பார்ப்பா கல்யாணத்துக்கு தைச்சிது அப்படின்னு சொல்லி அது கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஒரு பாட்டிலேயே வந்து காட்டுவாங்க. அப்படியே அந்த தங்கச்சி வந்து கிண்டல் பண்ணிகிட்டே போவான், ஏன்னா அது கேவலமாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு வேற போவான். ஸோ அவன் அப்போ கூட வந்து சந்தோஷத்தில் எதுவுமே கண்டுக்கவே மாட்டான். அண்ட் எல்லா ஹல்தி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும். ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பொண்ணுக்கும் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது. அதாவது அவளுக்கு வந்து மெஹந்தி வச்சுக்கிறது, அவளும் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுறது, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லி பயங்கரமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் கடைசி நைட்டு, நாளைக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்ச உடனே இங்கே பூத்தொட்டி வந்து டமால்னு விழும். அதுக்கப்புறம் இன்னும் நைட் ஆகிடுச்சு. காலையில் தூங்கிட்டான். போயிட்டு காலையில் ஏஞ்சி பார்க்குறான். ஏஞ்சி பார்க்குறப்போ அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இன்றைக்கி என்ன கல்யாணம்டா, நான் லவ் பண்ண இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், அந்த பொண்ணு கூட கல்யாணம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது அவனுக்கு. ஏன்னா நேற்று பார்த்த மாதிரி எல்லாமே வந்து நடந்துன்னு இருக்குது. ஸோ இங்கே அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க, இங்கே ஹல்தி கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே வந்து சேம் ஃபீல் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு என்னடா இது, என்ன இன்றைக்கி கல்யாணம் தானே, எதுக்கு ஹல்தி கலக்கின்னு இருக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் கோட் எடுத்துன்னு வந்து போட்டு பார்ப்பா அப்படின்னு சொல்ல, என்ன நேற்று தானே ரெடி பண்ணுறேன்னு சொன்னீங்க, இன்னுமா ரெடி பண்ணல, இன்றைக்கி எனக்கு கல்யாணம் இல்லையா அப்படின்னா இன்னிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக்காராங்க. அந்த தங்கச்சிக்காரி வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னையா இவன் இப்படி இருக்கிறான், கோட்டெல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சுருக்கிறானே அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு இங்கே அண்ணிங்க எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ நேற்று நடந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேட்குறேன், என்னம்மா கல்யாணம் அன்றைக்கி கூட ஹல்தி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கரெக்டாக அந்த பூத்தொட்டியும் வந்து விழுது. இதை பார்த்து அப்படியே அவன் டெக்கரேட்டர் அப்படியே சைலண்ட்டாக பயந்தே நின்றுட்டு இருக்கிறான். என்னையா பண்ணுற, உனக்கு இதுதான் வேலையா, இது நேற்று ஒன்று உடச்சேன், இன்றைக்கி ஒன்று உடைக்கிற, வேறு வேலையே இல்லையான்னு சொல்லி திட்டிகிட்டே எங்கே போய்ட்டு தங்கச்சிக்கிட்ட கேட்குறேன். நேற்று தான் ஹல்தி ஃபங்க்ஷன் நடந்த மாதிரியே இருக்குது, ஆனால் இன்றைக்கின்னு சொல்கிறாங்களேன்னா அதுக்கு பேர் டேஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு நடந்த மாதிரி ஃபீல் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய்ட்டு ஓடி போய்ட்டு வந்து டிக் பண்ணிடுறான். ஸோ 29 இன்றைக்கி அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுறான். டிக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறான். அங்கே தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு போகிறான். பேசிட்டே நேராக போயிட்டு சாணியை மிச்சிடுறான். ஆடை என்னடா கர்மம் அப்படி சொல்லி போய் உக்காடுறான். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, டேய் உனக்கு வந்து பேச்சுலர் பார்ட்டி வச்சுருக்கோம், சர்ப்ரைஸ் பார்ட்டி அப்படின்னா, அப்படியோ ஆமாம் ஜூனியெல்லாம் கூப்பிட்ருக்கோம் டான்ஸுக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறான். அண்ட் போயிட்டு நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுறான். மறுபடியும் காலையில் ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி பார்க்குறப்போ அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா வேறு டிஷர்ட் போட்டிருந்தேன் இந்த டிஷர்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் வெளியே போய் பார்க்குறான். வெளியே போய் பார்க்குறப்போ மறுபடியும் அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. மறுபடியும் அதே எல்லாமே நடந்துன்னு இருக்குது. ஸோ அவன் முதல்ல ஓடுறான். டிக் பண்ணி வச்சுருப்பான் இல்லையா, அது செக் பண்ணலான்னு பார்த்தா அது செக் பண்ணது, அதாவது டிக் பண்ணது காணும். அப்படியே பயந்துடுறான், எப்படியும் மயங்கிடுறான். அதுக்கப்புறம் எழுப்பி கேட்குறாங்க, என்னடா ஆச்சு உனக்கு, டென்ஷனா, கல்யாண டென்ஷனா, ஐயோ நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே, இது எல்லாமே நேற்று முடிஞ்சிச்சு, இப்போ பாருங்கள் அப்படி சொல்லி நிறைய தக்கன்னு ஆடுறான். அதுக்கப்புறம் வந்து பூத்தொட்டி இப்போ விழும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு சொல்லி அப்படியே மேஜிக் மாதிரி எல்லாருக்கும் காமிச்சின்னு இருக்க. அப்படியே பார்க்குறேன், இதே விழாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டெக்கரேட்டர் எங்கே அப்படின்னு பார்த்தா அவன் பக்கத்தில் தான் நிற்கிறான். டேய் நீ இங்கே என்னடா பண்ணுற, போடா மேலே போய் நில்லுடா, அப்போ தான் என்னடா அப்படின்னு சொல்லி மேலே ஏற்றி விட்டுறேன். நீங்கள் எல்லாம் என்னை இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குன்னு, நீ பண்ணுற வேலைக்கு இது வேறையா, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இல்லை அடி பண்ண, அவ்வளோதான். அவன் பயத்தில் அதை தள்ளி விட்டுறான். அப்போது அப்பா சொல்கிறான், இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல உடஞ்சிச்சு அப்படின்னோடனே அவங்க அப்பா, ஆஹாஹா என்ன ஒரு மேஜிக் காமிச்சடா நீ, இப்போ நான் காட்டுறேன் பாரு என் மேஜிக், என் கையை பார்த்தியா அப்படின்னு சொல்லி பட்டான்னு ஒன்று அரை விடுறாரு அவருக்கு. விட்டுட்டு அதோடு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுன்னு வராங்க. இங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க, அதாவது கல்யாணம் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இவன் ஃபீலிங்கில் கஷ்டமாக
இருக்கிற என்னடா இது அப்படின்றப்போ கரெக்டாக அந்த மொட்டை அங்கிள் வந்து தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பேரன் பிறக்க போகிறான், என் வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா, அப்போ தான் அவன் வேண்டிக்கிட்டது ஞாபகம் வருது. அதாவது பால் வந்து இது பண்ணிவிட்டு நான் எனக்கு வந்து வேலை கிடைச்சிட்டா நான் வந்து ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த வேண்டுதல் நான் நிறைவேறல, அதனால தான் நான் 29ல் மாட்டின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை தாத்தாக்கு அவள் கொடுத்துட்டு வந்துடுறான். வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறான், அந்த கல்யாண பொண்ணு என்னடா ஆச்சு, ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொல்லி அவள் மேந்தியை பாதி விட்டுட்டு ஓடி வரா. நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன உடனே அவள் காண்டாயிடுறான். ஏன்டா நல்லதுக்கு காலமே இல்லை, உனக்காக நான் மேந்தி கூட பாதியில் விட்டுட்டு வந்தேன், நீ என்ன இப்படியெல்லாம் பேசுறியா, எனக்கு இதெல்லாம் தேவை, லப 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 லபன்னு அவன் கத்துறா. அவன் வந்து சிரி கத்தாதிரி உக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல அவள் கோவப்படுறான். நீ என்ன பைத்தியமா நீ அப்படின்னு அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க, அது பொண்ணோட அக்கா, நீ வா, இப்போ என்ன உன் பிரச்சனை, நீ மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தானே உனக்கு தோணுது, அப்போ என்ன பண்ணணுமோ பரிகாரம் அதை பண்ணு அப்படின்ன உடனே உங்கள் அக்கா எவ்வளோ உஷாராக இருக்கிறாங்க. சரி என்ன பரிகாரம் பண்ணணும்னா, எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுனா சரி என்ன பண்ணணும், இவனுக்கு ஒரு வேண்டுதல் கூட பண்ண தெரியல, இவனை போய் நான் லவ் பண்ணேனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவ்வளோ கத்த. சரி மொட்டை அடிச்சிக்கோ அப்படின்னோடனே, ஐயோ நான் மொட்டையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா நான் அவனு கடுப்பு எத்திரா கிண்டல் பண்ணுறேன். பேசாமல் வந்து பசுவுக்கு வந்து ஒரு ரொட்டியும் வெல்லமும் கொடுத்துடு, உன் வேண்டுதல் நிறைவேறிடும், இதை விட நல்ல வேலை எதுவுமே கிடையாதுன்னு அதே மாதிரி அவன் போய் பண்ணிடுறான். ஏன்னா ஏதாவது நல்ல ஃபீல் ஆகுதானா, எதுவுமே ஆகலைன்னு. சரி உனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சுருக்குறோன்னா, தெரியும் சர்ப்ரைஸ் பார்ட்டி, ஜுகுனி வருவா டான்ஸ் பண்ணுறதுக்கு, உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு நேற்று தெரியும் இல்லையா. சரி எல்லாம் முடிஞ்சிச்சு, மறுபடியும் போய் தூங்கிறான். காலையில் ஏஞ்சி பார்க்குறான், மறுபடியும் அதே டிஷர்ட்டில் தான் ஏஞ்சிக்கிறான். என்ன கொடுமை சார் இது அப்படின்ற மாதிரி அவனால் முடிஞ்ச எல்லா நல்ல வேலைகளையும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது சாப்பாடு போடுறது, மறுபடியும் அந்த பொண்ணு அதே மாதிரி டெய்லி வரா, நம்ம ஏந்தி பாதியில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் 29 நகரவே மாட்டேருந்து. மறுபடியும் அவனுக்கு என்னென்ன பண்ணுமோ அது ஹல்தியே பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அப்படியே வெக்ஸே ஆகிடுறான். இந்த மாதிரி பைத்தியமே பிடிச்சி போகுது அவனுக்கு. ஆனால் என்ன பண்ண யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. ஃபைனலாக ஹல்தி தூக்கி மேலே போட்டுக்கிறான். அப்புறம் மேலே வந்து பார்த்தா தங்கச்சியோட அவர் பேசின்னு இருக்கிறான், கொஞ்சின்னு இருக்கிறான். காண்டாயிட்டு, ஏன்டா நான் இங்கே தொங்கின்னு இருக்கிறேன், நீ தங்கச்சியோட விளையா இது பண்ணின்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கல் செங்கல் எடுத்துன்னு வரேன், அடிச்சிடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போயிட்டு பயத்தில் என்ன பண்ணுறான், மேலேருந்து குச்சிட்டா ஐயோ செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்க்குறான். ஆனால் ஒன்றும் இல்லை, அவன் புல்லில் தான் விழுந்திருப்பான். நேராக போய் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு இன்னொரு வாட்டி அவன் கண்ணில் பட்டா அவ்வளோதான், வேறு பையனை கிடைக்கலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நேராக அந்த பூசாரிக்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நான் ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அது எப்படி நிறைவேற்றணும் எனக்கு புரியல, என்னென்னமோ பண்ணுறேன், ஆனாலும் வந்து அதே விஷயத்தில் வந்து மாட்டின்னு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்ல, அவர் என்ன சொல்கிறார், நீ யார் மனசையாவது புண்படுத்தினியா, நல்லா யோசிச்சுப்பார், அப்படி பண்ணால் கூட உன் வேண்டுதல் வந்து நிறைவேறாமல் இருக்கும் அப்படின்னோடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறான், சேம் எல்லாமே நடக்கும். ஸோ எல்லாரையும் வந்து அப்படி கும்பிட்டுட்டே வரான். ஏஞ்சி வரப்போவே ஸோ அவங்க அப்பாவை பார்த்து கும்பிட்றான், டைலரை பார்த்து கும்பிட்றான். டைலர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறான், அது ரொம்ப லூஸாக இருக்குன்னு எப்போவுமே திட்டுவான். இப்போ நான் சொல்கிறேன், இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட நிறைய டைம் இருக்குது, நீங்கள் ரிலாக்ஸாக வந்து தைச்சி கொடுங்க, உங்களை மாதிரி ஒரு டைலரே நான் பார்த்ததில்ல, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க. அப்புறம் தங்கச்சியோட ஆளுகிட்ட போயிட்டு, இங்கே பாரு என் தங்கச்சி நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேயும் பேசுகிறான். மொட்டை மாடியில் நிறைய பேர் வருவாங்க, பார்த்து உஷாராக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன நீ போய் நடா பண்ண எங்களுக்குன்னா, அப்போ என்ன தாண்டா பிரச்சனைனா, நீ ஒரே ஒரு ஆளை தான் வந்து கஷ்டப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நேராக அவங்க மாமனார்கிட்ட கூப்பிட்டுன்னு போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல, அவங்க எல்லாம் இவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் மன்னிப்பு கேட்குறான் அவன். அடுத்த நாள் மறுபடியும் தூங்கி ஏஞ்சிக்கிறான். ஆனால் எதுவுமே மாறலை. மறுபடியும் அதே எல்லாமே நடக்க அவன் கடுப்பாயிடுறான், காண்டாயிடுறான். வலுன்னு எல்லாரும் திட்டிட்டு கடுப்பாயிட்டு நேராக ஓடி போயிட்டு மேலே நின்றுறான். நான் வந்து இருந்தால் தானே அந்த பொண்ணாவது நல்லா இருக்கட்டும், செத்துடலாம் அப்படின்னு சொல்லி நிற்க, அவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் ஏறி நிற்கிறான். டேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவன் தொப்புக்கிட்டின்னு குச்சிட்றான். ஹீரோவும் பின்னாடியே குச்சிட்டு அவனை காப்பாற்றி கூப்பிட்டுன்னு வரான். கூப்பிட்டு வந்து கேட்குறான், எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, என் பேர் ஆமீர் அன்சாரி, நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்காக என்னென்னமோ பண்ணேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், ஆனால் நான் வந்துடும் எனக்கு வேலை அப்படின்னு நினைக்கிற டைமில் கரெக்டாக எனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு, அதனால தான் அப்படின்னா, உனக்கு வேலை கிடைச்சிட்டு நீ சாவியானா, வேலை கிடைச்சா நான் ஏன் சாக போகிறேன்னா, நீ தாண்டா என்னோட நல்ல வேலை, நான் உயிரை கொடுத்தாவது உனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை வாங்கி தருவேன், நீ ஏன் எனக்கு அதுக்காக பண்ணணும்னு நான் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவான் கிட்ட வந்து கூப்பிட்டுன்னு போக, அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசு வேணும் அப்படின்ன உடனே, காசெல்லாம் கொடுக்க முடியாது, இவன் வந்து அந்த மாதிரி பேச, எப்பா இவனை எங்கேருந்துப்பா கூப்பிட்டுன்னு வந்துட்டேன், ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கேட்குறான். அவன் பேர் சொன்ன உடனே அப்படியே அவனை அனுப்பிச்சிட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறான். அவனுக்கு இப்போ வேலை வேணும்னா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது, அதாவது உன் வேலை பிடிங்கி அவனுக்கு தரணும், ஏன்னா உனக்கு கிடைச்ச வேலையை அவனோட வேலை தான். ஆமீர் அன்சாரி அவன் தான் அந்த கேண்டிடேட், அவன் பேர் நகர்த்தி தான் உன் பேர் போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே ஷாக் ஆயிடுறான். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல்
அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் ரிப்பீட்டு. அடுத்த நாள் வந்து அவன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அதே விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறான். அவன் அந்த பொண்ணு மறுபடியும் சொல்கிறான், நான் பாரு உனக்காக மெஹந்தி எல்லாம் விட்டுட்டு வந்து இல்லை எனக்கு இதெல்லாம் தேவைன்னா, ஆமாம் நீ வந்து பாத்ரூமில் உட்காந்துட்ட அப்படியே பாதிலேருந்து வந்துட்ட பாரு, எப்போ பார்த்தாலும் பாதிலேருந்து வந்த அதே சொல்லி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு அவன் எப்படி போனால் பரவாயில்ல உன் லைஃப்பை பாரு அப்படின்னா இவ்வளோ திட்டுறா. ஏன்டா உனக்காக நான் என்னென்ன பண்ணேன், நீ என்ன சும்மா மற்றவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிற, தேவையில்லாத வேலை பண்ணாத. மெயினான ஒரு விஷயம், நீ வேண்டிக்கிட்டது சிவனுக்கு, அவன் யார், அவன் வந்து முஸ்லீம், அப்போ எப்படி அப்படின்னோடனே நீ எப்படிம்மா இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னா, அது பிறந்ததுலேருந்து அப்படி தான் அப்படின்னு சொல்லி எப்போத்தே கடிச்சு போடி அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு அந்த இடத்துலேருந்து அவன் போக பின்னாடி இவங்களும் வராங்க. எங்கடா போகிறேன்னா எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி வண்டி தூக்கிட்டு ஓட ஃப்ரெண்ட்ஸுங்களும் உக்காந்துடுறாங்க கூடவே. அங்கே பின்னாடி அக்காவோட அந்த பொண்ணு ஹீரோயின் துரத்திட்டே வரா, டே நில்லுடா எங்கடா போகிறேன் எங்கடா போடு அப்படின்னு சொல்லி கத்திட்டே வர. இங்கே அவன் போய் நிற்க கரெக்டாக அவன் மேலேருந்து குதிக்கிறான். மறுபடியும் இவன் பின்னாடியே போய் குதிக்கிறான். குதிச்சுட்டு அவனை காப்பாற்றி கூப்பிட்டுன்னு வரான். இந்த வாட்டி வந்து நான் எல்லாரும் வந்து பேசுகிறதால இவன் என்ன சொல்கிறான், ஹீரோ இங்கே பாரு நான் உனக்கு மாதம் 10,000 தரேன், 15,000 தரேன், உனக்கு 10 லட்சம் வேணா கூட இவன் ரெடி பண்ணி கொடுப்பானா. ஆமாம் நான் ஏன்டா ரெடி பண்ணி கொடுக்கணும் எவனுக்குன்னா. இவன் கோவப்படுறான். சரி நீ யாரா நீ எனக்காக எல்லாம் பண்ணுறது யார். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவன் சாப்பிட்ட விடுறா சும்மா அவனையே ஏன் நீ பிடிச்சின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் கோவப்பட அவங்க அப்படியே அவங்களுக்குள்ளே சண்டை முட்டிக்கிட்டு. ஆனால் அது காமெடியாக தான் இருக்கும். ஸோ இவன் என்ன சொல்கிறது, எனக்கு பாரு நீ சாகாத தயவு செஞ்சு நான் என்ன வேணால் பண்ணுவேன், என் வாழ்க்கை நீ யார் எனக்கு கேட்குறது, உன் ஹெல்ப்போ வேணாம் ஒன்றும் வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிட. அப்படியே இப்படி ஜாயிராயிடுறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் என்ன மறுபடியும் அவனை காப்பாற்றி கூப்பிட்டுன்னு வரான். இப்போ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் ஹெல்ப் வேணான்னு சொல்லிட்டு போகிறான். ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறான் சாப்பிட்ட விடுறா. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் சாகிறதுக்கு போவான் இல்லையா. ஸோ அந்த வழியிலே என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கிட்னாப் பண்ணி தூக்கின்னு வந்துடுறாங்க. தூக்கின்னு வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, யாரா நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், உன் பேர் வந்து அன்சாரி, நீ வந்து வேலை இல்லைன்னு சொல்லி சாக போகிற, உலகத்தில் எத்தனையோ வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் விட்டு நீ ஏன் இந்த வேலைக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படின்றப்போ அவன் இருக்கிற உண்மை சொல்கிறான். இல்லை எனக்கு வந்து அந்த வேலை தான் வேணும், ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ரொம்ப வருஷமாக தண்ணியே இல்லை, நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் யாராலையும் வந்து அதை தீர்க்க முடியல. அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை இங்கே அமுச்சு வச்சாரு படிக்கிறதுக்காக. நானும் இந்த படிப்பு முடிச்சுட்டு அந்த வேலை எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராடினேன். அதே மாதிரி நல்லாவும் படித்து நல்லா எக்ஸாமும் எழுதிட்டு எனக்கு வர வேண்டிய வேலை வரல. ஆனால் எங்கள் அப்பா வேலை அதாவது பாஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. அந்த வேலை இல்லைன்னா நான் எல்லாருக்கும் என்ன மூஞ்சி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவன் நேராக ஹீரோயின் கிட்டே போயிடுறான். இங்கே பாரு நான் அந்த வேலையை விடுறேன்னா அவன் இமோஷ்னல் ஆகிடுறேன். இங்கே பாரு நான் பார்க்குறதுக்கு தான் இஷ்டாங்க, ஆனால் நீ இல்லைனா நான் செத்துடுவேன், நீ யாருக்காகவும் யோசிக்காத என்னை பற்றி யோசி அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணணும்னு புரியாமல் இங்கே வந்து பார்த்தா இவன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவன் வந்து குச்சி செத்துட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இன்னைக்கு அவனை வந்து காப்பாற்ற முடியல. அது ஹீரோவால் தாங்கவே முடியல. என்னால் தான் அவன் செத்து போயிட்டான்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். நேராக கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறான், ஏன் கடவுளே நான் இது பண்ணதை வாபஸ் வாங்கிக்கோ தயவு செஞ்சு அப்படி சொல்லி அழுகுறேன். எனக்கு அந்த பொண்ணு மட்டும் போதும், வேலை தேவையில்லை அப்படின்றப்ப அந்த பூசாரி வந்துடுறாரு. இங்கே பாருப்பா என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி சொல்கிறேன், பிரச்சனையில் நான் மாட்டின்னு இருக்கேன், 2 பிரச்சனை நம்ம மாட்டினோன்னா கண்டிப்பாக ஒரு வழி நம்ம தேர்ந்தெடுக்கணும், ஆனால் அந்த வழி எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நீ தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லணுன்னா, நீ நல்லது பண்ணு பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னோடனே நேராக இவன் வந்து அந்த பையன் இந்த மஸ்ஜித்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாக போகிறான். நேராக போய் அவன் கை வைக்கிறான். அவ்வளோதான் காட்டுறாங்க. அதோட சூரியன் விடியிறது நமக்கு காட்டுறாங்க. இங்கே அந்த பையன் அதாவது ஹீரோ ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி பார்த்தா இப்போ பாருங்கள் டிஷர்ட் மாறி இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ மாறிடுச்சு, அதாவது 29 தாண்டியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ சந்தோஷப்படுறான். அடுத்த செகண்டே மனசும் கஷ்டமாகுது அவனுக்கு. வெளியே வந்து பார்க்குறப்போ எல்லாமே வந்து கல்யாணத்துக்காக ரெடி ஆகினிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்காக ரெடியும் ஆகிட்டா. இவனையும் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இவன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. ஏன்னா இப்போது கவர்மெண்ட் வேலை இல்லையா அவனுக்கு. ஸோ அங்கே போய்ட்டு எல்லோரும் டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோவம் வந்துட்டு அப்படியே ஆக்ரோஷமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி கலாட்டா பண்ணுறான். எல்லாத்தையும் வந்து போட்டு இருக்க அந்த மாலை கீழே எல்லாம் பிச்சுன்னு போகிற அளவுக்கு ஆடிட்டு அவங்க பொண்ணோட அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறேன், இந்த கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லோரும் உட்கார வச்சு கேட்குறாங்க. அவங்க அப்பா கேட்குறாங்க, ஏன்டா எங்களை இப்படி அசிங்கப்படுத்துகிற, யாராவது வேலை போய் விட்டு கொடுப்பாங்களா. ஹீரோயின் என்ன திட்டுறான்னா, உனக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டேனேடா, என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா, அசால்ட்டாக வேலை விட்டுட்டேன்னு சொல்கிறேன், தெரியாது போய் மரியாதையை வேலை வாங்கினுவா, உனக்கு நான் தேவை இல்லையா, எதுக்கு இப்படி பண்ணேன், உனக்கு என் மேலே லவ்வே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த. உன்னோட அப்பா என்ன சொல்கிறேன், இங்கே பாரு இதெல்லாம் தேவையில்லை, இதுக்கு இந்த கல்யாணமே நடக்காது, கிளம்பு நீ அப்படின்றப்ப கரெக்டாக அந்த பகவான் வந்துட்டு, ஏன்டா நீ சாவறது இல்லாமல் என்னையும் சாவடிப்பையா, ஏன்டா அந்த வேலை அவனுக்கு விட்டு கொடுத்த, நீ அறிவே இல்லையா அவனுக்கு அப்படி சொல்லி பயங்கரமாக இவன் மட்டும்தான் வந்து குறைச்சல் கத்திட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஹீரோ இன்னொருத்தனை சாவடிச்சு நான் வாழ விரும்பலை அப்படின்னா, முட்டாளாடா நீ, ஐயோ நாம் பட்னியாக இருந்து அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுவோமா அப்படின்னா எல்லாருமே ஆமாம் கரெக்டு தான் சொல்லி பகவானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, எத்தனையோ பேர் தினம் சாவுறாங்க, யாருமே அவங்கள காப்பாற்ற வரதில்லை. உனக்கு மட்டும் யாருக்கும் இல்லாத அக்கறை எதுக்குடா, இவங்க எல்லாருக்காகவும் இங்கே யாருமே வந்து
அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் போதும் அப்படின்னு நினைக்கிற செல்ஃபிஷ் ஆளுங்க. இந்த மாதிரி மக்களுக்காகவா நீ இந்த மாதிரிலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அசிங்கமாக ஃபீல் ஆகுது. எவன் செத்தா என்ன, ஆனால் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உலகத்தில் நீ மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்ச பாரு. நான் எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன், அப்போ கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கல, நீ வேலை விட்டப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயும் போய் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நமக்கு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிடுவாங்க, ஆனால் நல்ல லைஃப் பார்ட்னர் உண்மையானவ கிடைக்க மாட்டா, அது கடவுளால் படைக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட எல்லாருக்குமே மனசு கஷ்டமாயிடுது. இவன் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான், நான் எல்லாரையும் மனசு கஷ்டப்படுத்தியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் போகிறேன் அப்படின்றப்போ கரெக்டாக பொண்ணோட மாமங்கார அக்கா புருஷன் எப்படிடா போவேன், எங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமா, இந்த கல்யாணம் பண்ணாமல் போயிடுவியா நீ அப்படின்னு சொல்லி அவங்க மாமாவும் ஆமாம், இந்த கல்யாணம் மட்டும் பண்ணாமல் போனேன்னா அவ்வளோதான், உன்னை கொன்று கங்கையில் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பொண்ணுக்கு நம்பவே முடியல, கவர்மெண்ட் வேலை இல்லைனாலும் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா ரெடி ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அந்த இமோஷ்னல் ஆகுறாங்க. ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நல்லது பண்ணு, பலனை எதிர்பார்க்காத, உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாங்க. படத்தோட பேர் பூல் சுக் மாஃப். இப்போது 2025 தான் ரிலீஸ் ஆச்சு. செம்மையாக இருக்கும், கிடைச்சா படமே பாருங்கள்.